இந்த எங்கள் அம்மா வந்திருக்காங்க இங்கே. லிங்குசாமி சார் இங்கே வந்து ஒரு சின்ன கண்ணீர் கொடுத்தாரு, கண்ணன் சார் ஒரு ஹக் கொடுத்தாரு. அதெல்லாம் தான் என்னுடைய பர்சனல் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் நான். மற்றதெல்லாம் சினிமா அந்த விஷயங்கள் எல்லாமே வணிகம் சார்ந்து இருக்குது. ஸோ வணிகம் சார்ந்த விஷயங்களில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் அதில் நம்ம நினச்சதை சொல்ல முடியும். அதுக்கு மேலே எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். அதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, எடுக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. பட் இந்த படத்தை பற்றி நான் என்ன பர்சனலாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து டிஒய்எஃப்ஐலேருந்து வந்தவன். அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு அடித்தட்டு மக்களுக்கான ஒரு அரசியலையும் அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையையும் முன்வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையோட ஒரு பெரிய லட்சியமாக நான் வந்து, லட்சியம்னு சொல்ல முடியாது, அதுதான் என்னுடைய ஒரு பயணமாக நான் வச்சுருக்கிறேன். பணம், அதிகாரம், இது எல்லாமே அது நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறது எனக்கு அங்கேருந்து வந்த கமல் சாருக்கு தெரியும். அன்பே சிவம் எடுத்தவருக்கு அது நிச்சயமாக தெரியும். ஸோ அப்படி ஒரு பின்புலத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துலேருந்து அவங்கள கொண்டு வந்து நான் ஒரு சினிமாவை ஆக்கும்போது ஏற்படக்கூடிய இது மக்களுக்கு பிடிக்கணும், அவங்கள போய் சேரணும். இப்படிப்பட்ட சினிமாக்களுக்கான கதவுகள் நிறைய திறக்கணும். இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ என்னால் ஏதோ ஒரு சின்ன ஒரு டோரை ஓப்பன் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் என்னுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பர்சனலாக வந்து இது தேங்க் பண்ணுற டைம் தான் இது. இந்த விழாவுக்கு வந்து எனக்கான மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் கொடுத்த கமல் சாருக்கு என்னோட நன்றி. அவரை ஒரு மானசீக குருவாக வைக்காத இயக்குநர்களே இங்கே கிடையாது. அதுதான் உண்மை. அதாவது என் தலைமுறை இயக்குநர்கள். ஏன்னா எங்களுக்கான ஸ்ட்ரகிளை, எங்களுக்கான விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து பாடமாக சொல்லிட்டு இருக்கிறவர் அவர் தான். மகாநதியுடைய பீல்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு அவர் அந்த ஒத்தகையோட இருக்கிற ஒரே ஒரு விஷுவல், கல்கத்தாலேருந்து அந்த போட்டில் அவர் திரும்பி வரும்போது அந்த பெண்ணை மார்பில் அணைச்சிக்கிற அந்த ஒரு விஷுவல், அதெல்லாம் தான் வந்து எங்களோட எனர்ஜியை வந்து நல்ல சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வரைக்கும் எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கு. அவர் நேரடியாக பேசும்போதும் சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் அவ்வளோ விஷயங்களை யார் என்னன்னே தெரியாமல் ஜூனியர் அப்படின்லாம் பார்க்காம சொல்கிற விஷயம். தேங்க்யூ கமல் சார். அதுக்கு அப்புறம் சூர்யா சார் வந்து நான் கல்கியில் ரிப்போர்ட்டராக இருந்தப்போ அவரை கிட்டத்தட்ட நந்தா படம் டைமில் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அப்பையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற அந்த எளிமை, அந்த அன்பு, அப்புறம் அவர் நடிகர், அதெல்லாமே அடுத்தது. அது வந்து பட் அவர் பர்சனலாக அவருடைய சமூக அக்கறை, ஒரு அகரம் நடத்துகிறதா இருக்கட்டும், தொடர்ந்து இந்த சமூகத்தின் மீதான அக்கறை, அது ரொம்ப முக்கியமான விஷயமா படுது. அந்த வகையில் இந்த மேடை வந்து ரொம்ப அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு பெரிய மரியாதை கொடுத்துருக்கு. அப்புறம் ரஜினி சார் அவரை ஃபோனில் எனக்கு காலையில் பேசினார், அவர் வாழ்த்துக்கள் சொன்னார். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றி. அப்புறம் இந்த படம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற சங்கர் சார், அவர் தான் இந்த படம் பண்ண வேண்டியிருந்தது. அவர் தான் இதை ஓகே பண்ணி இந்த ஸ்கிரிப்டை ஆல்மோஸ்ட் கமிட்டடாகவே இருந்தோம். அவருடைய வேலைப்பழுவால் பண்ண முடியல. அவர் திறந்து வைத்த கதவு தான் இது. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மிக முக்கியமாக இந்த படம் நடக்கிறதுக்கு முதல் காரணம் இங்கே மகேந்திரன் சார், விஜய் டிவி மகேந்திரன் சார், அவர் தான் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்தது, இவ்வளோ தூரம் என்னை பயணப்படுத்த வைக்கிறது. அப்புறம் சண்முகம் சார், இந்த 2 பேரும் தான். இந்த 2 பேரும் இல்லைன்னா இவ்வளோ தூரம் நடந்திருக்காது. தி நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் அவங்களுக்கும், ஃபாக்ஸ் ஸ்டார் அவங்களுக்கும். ஏன்னா இந்த மாதிரி படங்களை வணிக ரீதியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெரிய கைகள் தேவைப்படுது. அது எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு என்னோட தேங்க் இந்த டைமில். அப்புறம் லிங்குசாமி சார், கண்ணன் சார், அவங்களுக்கெல்லாம் பர்சனலாக நன்றிங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. அதையெல்லாம் கடந்தவங்க அவங்கள என்னோட மனசுக்கு அவ்வளோ நெருக்கமானவங்க. யுகபாரதி என்ன, சரவணன் என்ன, எல்லாருக்குமே இந்த டைமில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் தினேஷோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அவனுக்கு எதுவுமே பேச வராது, சும்மா 2 வார்த்தை பேசுவான், உளருவான், அப்படி ஒரு ஆள். பட் ஆனால் அந்த டைம் ஸ்பாட்டில் வந்துட்டான்னா அவ்வளோ 2 மாதம் அந்த பார்வை இல்லாத அவங்களோட இருந்து அவங்களோடய பண்ணான். அவனுக்கு என்னோட நன்றி. மாளவிகா, இந்த குரூவில் இருக்கிற எல்லாருமே, சந்தோஷ் சார், எல்லாருக்கும், பிகே வருமா, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த கதையை பொதுவாக டிவிடி பார்த்து சுடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நானும் இந்த கதையை சுட்டேன் தான். எளிய மனிதரிடமிருந்து நான் எடுத்த உண்மையான கதை தான் இது. இந்த கதையை எனக்கு கொடுத்தவர்களில்
ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு. அவரை நான் இந்த நேரத்தில் மேடை கலைக்கிறேன். அவருக்கு செய்கிற மரியாதை தான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். முருகேசன். இவர் மூர் மார்க்கெட்டில் கடை நடத்துகிறாரு. இவர் தான் இந்த படத்துக்கான பார்வை இல்லாதவர்களை பற்றின தகவல்கள் ஆரம்பித்து அவங்களுடைய வாழ்க்கை வரைக்கும் சொன்னது, அந்த நிஜமான அவங்கள நடிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கும் போது உதவுனது எல்லாமே இவர் தான். இது மாதிரி இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் இதுக்கு உதவியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட உதவி இயக்குநர்கள் என் கூடவே இருந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் இதுக்காக உழைச்சி அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பேச தெரியாது முருகா, உன் நல்ல கனவுகள் நனவாக நான் எப்பவும் இருப்பேன் துணையாக. அனைவருக்கும் வணக்கம். இந்த குக்கு படத்தோட ஃபுல் ஸ்கிரிப்டை ஃபாக்ஸ் ஸ்டார் சொல்கிறதுக்கு முன்னாடி ராஜமுருகன் எங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தார். ஸோ எங்கள்கிட்ட என்ன அந்த ஸ்கிரிப்ட் சொன்னாரோ அதை விட பல மடங்கு இங்கே ஸ்க்ரீனில் உணர முடிஞ்சிச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற ராஜமுருகனுக்கும் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோக்கும் நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் கம்பெனிக்கும் எங்கள் கம்பெனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சு